செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங்ப்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம தமிழகத்தில் பரவலான மழை இப்போ தான் பல மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. காலையிலேருந்தே பார்த்திங்கன்னா சென்னை, ராணிப்பேட்டை, நீலகிரி, கோயம்புத்தூர்லாம் சொல்லவே வேணாம். மழை இப்போ போட்டு அடித்து ஊற்றிட்டு இருக்கு. ஸோ சில பேர் பார்த்திங்கன்னா பாதுகாப்பு படையெல்லாம் வந்திருக்காங்க கோயம்புத்தூருக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே எதுவும் அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்னு ஒரே நோக்கத்தோடு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக டெஃபினட்டாக நாளைய தினமானது கோவை மாவட்டத்தில் விடுமுறை விட அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? எந்தெந்த மாவட்டங்களில் விடுமுறை வர நாளைக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது, அந்த மாவட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய கௌதம் மீடியா 2.0 இந்த சேனலை கண்டிப்பாக ஒருத்தர் கூட சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் மீடியா ஒரு மெயின் சேனல் இருக்குது, 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் சேனல் இருக்குது. அந்த சேனல் எந்த ஒரு வீடியோஸ் வரப்போது கிடையாது. இந்த சேனலில் நீங்கள் பார்த்துருக்கீங்க தெரியுமா, இந்த சேனல் தான் எல்லா வீடியோஸ் வரப்போது. அடுத்து வரக்கூடிய கோட்டலி, சைன் மீட்டம், ஆஃப் எலி, தேர்ட் மீட்டம், மேனுவல் எக்ஸாம் ரிசல்ட் அப்டேட்ஸ், ரெயின் லீவ் அப்டேட்ஸ், லீவ் அப்டேட்ஸ் எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டும் இந்த சேனலில் மட்டும் தான் வரப்போது. ஸோ இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனல் கொடுத்த அதே சப்போர்ட் இந்த சேனல் கொடுத்து இந்த இயர் எண்டுக்குள்ளே 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண எனக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ பண்ணுவீங்க நம்புறேன். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். செல்லக்குட்டீஸ், இப்போ நீங்கள் இருக்கிற மாவட்டத்தில் என்ன மாவட்டம், எந்தெந்த மாவட்டத்தில் மழை பெஞ்சிருக்குன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, முதல் மாவட்டமாக கோவை தான் இருந்துட்டு இருக்கு. கோவை, சென்னை, ராணிப்பேட்டை, நீலகிரி, கன்னியாகுமரியில் ஒரு சில பகுதிகளில் ஒரு சில மாவட்டங்களில் ஆல்ரெடி பண்ணால் இன்றைக்கே லீவ் விட்டுட்டாங்க. நாளை தினம் சொல்லவே வேணாம், ஏன்னா மழையானது அடிச்சு ஊற்றிட்டு இருக்குது. இது பண்ணால் கண்டினியூஸாக ஆகாது. ஓகேங்களா? வெறும் ஒரு நாள் 2 நாள் அந்த மாதிரி மழை தான். ஸோ அதுக்கு பண்ணால் நின்றுடும். ஓகேங்களா? உங்களுக்கு ஆல்ரெடி பண்ணால் உங்களுக்கு 17ஆம் தேதி லீவு தான். நாளைக்கு ஒரு நாள், நாளைக்கும் லீவ் விட்டால் தொடர்ந்து 2 நாள் உங்களுக்கு லீவ் வரப்போகுது. எதுக்கு இப்போ நாளைக்கு லீவு என்று கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஆடி 1 கண்டிப்பாக பண்ணால் உங்களுக்கு எல்லாத்துக்குமே லீவு தான். ஓகேங்களா? கவலைப்படாதீங்க. ஸோ எல்லாம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 to 12 ஸ்பெஷல் கிளாஸில் எதுவும் வைக்க மாட்டாங்க. அதேமாதிரி ஒரு ஸ்கூல்ஸில் வைப்பாங்க, அது எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ஃபீஸ் கட்டுறீங்க, அதுக்கோசம் வச்சு தான் ஆவாங்க. ஓகேங்களா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாளைக்கு எந்தெந்த மாவட்டங்களில் அதிகபட்சமாக கன்ஃபார்ம் எந்தெந்த மாவட்டங்களில் லீவ் வர சான்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கோவை, கன்னியாகுமரி, நீலகிரி இந்த மாதிரி மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் உங்களுக்கு டெல்டா மாவட்டங்களில் உங்களுக்கு லீவ் வர அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குப்பா. ஸோ இந்த மழையானது ஒரு 48 மணி நேரம் தான் நீடிக்கும்பா. அதுக்கப்புறம் மழை ஃபுல்லாக ஸ்டாப் ஆயிடும். பணம் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் திரும்பி பண்ணால் உங்களுக்கு மழை மேக்ஸிமம் இருக்காது. இந்த ரெயின் லீவ்னா பாருங்கள், இப்போதைக்கு நீ எதிர்பார்க்கவே முடியாது. ஓகேவா? அடுத்து நீங்கள் ஃபர்ஸ்ட் மீட்டம் எக்ஸாம் எழுத போகிறீங்க, அந்த கோர்ட் எக்ஸாம் எழுத போகிறீங்க. அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சு போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்கப்பா. நம்ம சேனலில் எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணியாச்சு ஆல்ரெடி. 1 செட் 2 செட் 3 செட் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் படித்தாலே போதுமானது தான். ஃபர்ஸ்ட் மீட்டம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? திரும்பி எப்போ ரெயின் லீவில் வரும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஆட்டம் ஆரம்பம் எப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதம் தான் உங்களுக்கு ஆட்டம் ஆரம்பப்பா. இந்த வருஷம் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அலர்ட் விட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் பண்ண ஒரு புதிய புயல் உருவாகி கண்டிப்பாக ஏகப்பட்ட ரெயின் லீவ் வரப்போது. யாருக்கும் பாதிப்பு வராமல் நைட்டோட பெஞ்சிட்டு போயிட்டா யாருக்கும் பிரச்சனையே கிடையாது. பட் ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் வாய்ஸ் காலங்காத்தால கரெக்டாக 9 மணிக்கு மழை ஆரம்பிச்சு ஒரு காலங்காலத்தில் 8 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 10 மணி வரைக்கும் பெஞ்சா போதும் ப்ரோ, ஸ்கூல் லீவ் விட்டாங்க, அதான் அவங்க மைண்ட் தட்டாக இருக்கும். ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக ரெயின்ஃபால் அந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? டெஃபினட்டாக கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக ரெயின்ஃபால் இருக்குது. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மந்தில் கண்டிப்பாக ரெயின் வீடியோஸ் வரும். நம்முடைய சேனல்ஸ் தொடர்ந்து வரும். ரெயின் லீவும் வரப்போது. ஸோ தொடர்ந்து நான் அதெல்லாம் நீ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய கௌதம் மீடியா 2.0 இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராமில் மறந்துடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ அதில் போய் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் பா. இந்த வீடியோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, மீடியா செல்லக்குட்டீஸ் தட்ஸ் இட் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இப்போ எந்தெந்த மாவட்டத்தில் மழை பெஞ்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே செல்லக்குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.